Howdy guys, Polaroid ஃபோட்டோஸை 25 rupeesக்கும் கம்மியான அமௌண்ட்டில் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அண்டர் 30 minutes உங்கள் மொபைலில் இருக்க ரேண்டம் க்யூட் ஃபோட்டோஸை ஏஸ்தட்டிக்கலி ப்ளீஸிங் மெமரிஸாக மாற்ற போகிறோம். எய்தர் மொபைல் இல்லை டெஸ்க்டாப்பில் கேன்வா லாகின் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸில் போஸ்டர் போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் A4 blank ஷீட் ஓப்பன் பண்ணும். ஒன்ஸ் ஓப்பன், நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க பேனலில் எலமெண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கரெக்டான போலராய்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணோம். அதுக்காக அங்கே சர்ச் ஆப்ஷனில் போலராய்ட் ஃப்ரேம்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வர ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்கள் ஃப்ரேமில் A4 ஷீட்டில் வைங்க. உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் சைஸ் மாற்றிக்கோங்க. ஒன்ஸ் டன் நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஷீட்டில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்கே நான் 3:4 ரேஷியோவில் தான் பில்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ 3 in a row ஐம் ஜஸ்ட் பில்டிங் அப் 3 ஃப்ரேம்ஸ். நீங்கள் அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணி முடிச்சோன்னே A4 ஷீட்டில் லெஃப்ட் சைட் பேனலில் அப்லோடுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இமேஜ் அப்லோட் பண்ணலைன்னா அப்லோட் ஃபைலுங்கிற ப்ளூ கலர் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லோக்கல் டிவைஸில் இருக்க இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே கேன்வா கேலரியிலேயே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இந்த இமேஜஸ் காட்டும். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போய் உங்களோட ஃப்ரேம்குள்ளே வச்சிங்கன்னா அது ஃப்ரேம்குள்ளே அலைன் ஆகிடும். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பண்ணிடுங்க. அப்புறம் மீதி எனக்கு இங்கே blank ஸ்பேஸ் ஒயிட் பேப்பர் அதிகமாக தெரியறதுனால நான் ஃப்ரேம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணிக்கோங்க. as a added advantage, நீங்கள் இங்கே டேட்டோ இல்லை நேமோ கூட ஒவ்வொரு ஃப்ரேம் கீழேயும் ஆட் பண்ணிக்கலாம். இட் வில் பி a long lasting memory. ஸோ டேட்டோ இல்லை நேமோ ஆட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் பேனில் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே சர்ச்சில் ஃபாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் கோ வித் எனி ஆஃப் த ஃபாண்ட். இங்கே நான் ஸ்கூல் பெல்லுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி அதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாப் லெஃப்டில் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆன ஃபாண்ட் சைஸை ஃப்ரேமில் கீழே இருக்க ஒயிட் ஸ்பேஸில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் Ctrl+C Ctrl+V பண்ணி அலைன் பண்ணிடுங்க. எனக்கு இங்கே blank ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஃபோட்டோ ஃப்ரேமோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் பண்ணாது. ஃபைனலாக ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் சின்னது பண்ணி இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். நான் இதை டவுன்லோட் பண்ணணுங்களா, அதனால் டாப் ரைட்டில் ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். அங்கே ஃபைல் டைப் PNG டிஃபால்ட்டாக இருக்கும் சஜஸ்டட். அதை நீங்கள் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி PDF print best for printing ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் லோக்கல் ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் எதுலையாவது கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 25 ரூபி ஆனிச்சு. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ கம்மியாக இருக்கும்னு கேட்டு பார்த்து பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிசிக்கல் காப்பி ஆஃப் த பேப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிரிண்ட்லேருந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். தட்ஸ் இட். நான் யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ்க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐடியாஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். See you until the next video. Bye bye.